Monaco Grand Prix Recap. Disclaimer, F1 கேலண்டரில் எனக்கு பிடிக்காத ரேஸ். இந்த சீசன் ஸ்ட்ரைட் லைன் மோட் அண்ட் ஆக்டிவ் ஏரோவை டிசபிள் பண்ணிட்டாங்க. காரோட டாப் ஸ்பீடை 290 km/h கேப் பண்ணியிருக்காங்க. அண்ட் பிட் லைன் ஸ்பீடை 80 km/h இருந்து 60 km/h டிக்ரீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த பாயிண்டை நான் வச்சுக்கோங்க. குவாலிஃபைனில் கிமி ஆண்டனலி போல் பொசிஷன் எடுக்கிறாரு. இது அவரோட 4th போல். ரேஸ் ஸ்டார்ட், வெர்ஸ்டாப்பன் ஸ்டால் ஆகுறாரு. P2லேருந்து லாஸ்ட் பிளேஸ். பட் ஆஃப்டர் ஃபியூ லேப்ஸ் பவர் யூனிட் இஷ்யூஸ்னால கார் ரிட்டையர் பண்ணுறாரு. செகண்ட் ஹாஃபில் ரேஸ் மொத்தமாக தலைகீழியாக மாறுது. நார்த் ஸ்டாரில் ப்ராக்டிஸ் செஷனில் இருந்து பேட்டரி இஷ்யூஸ் இருந்துச்சு. அண்ட் லேப் 45ல் காரை ரிட்டையர் பண்ணுறாரு. டீம்ஸ் அந்த காரில் பிட் ஸ்பீட் லிமிட்டரை அப்டேட் பண்ண மறந்துட்டான்லான்னு தெரியல. 5 டிரைவர்ஸ்க்கு பெனால்ட்டி கிடச்சிது. கேஸ்லிக்கு 2 தடவை பிட் லைன் ஸ்பீடின் பெனால்ட்டி கிடச்சனால போடியம் சான்ஸ்ல இருந்து P7. லேண்ட் ஸ்ட்ரோல் த்ராஷ் ஆகுறாரு. ஐனோ த்ராஷ் ஆகலன்னு தான் சர்ப்ரைஸு. பட் இது ஸ்ட்ரோலோட தப்பே இல்லை. அந்த டேர்னில் இருக்கிற ஆஸ்பால்ட் ப்ராப்பராக இல்லை. ஸோ நம்ம ட்ராக் கண்டிஷனை ப்ளேம் பண்ணலாம். சேஃப்டி கார் வெளில வருது, டிரைவர் ஸ்பிட் பண்ணுறாங்க. ஜார்ஜ் ரசலுக்கு ஆல்ரெடி ஒரு டைம் பெனால்ட்டி இருக்குது, அதை சர்வ் பண்ணணும். பட் மெக்கானிக்ஸ் ஒர்த் ஸ்டார்ட் பண்ணதுனால அவருக்கு எக்ஸ்ட்ரா 5 seconds டிரைவ் த்ரூ பெனால்ட்டி. ரியலி அன்லக்கி ஃபார் ஜார்ஜ். சேஃப்டி கார் எண்ட் ஆகுது. திடீர்னு பார்த்தா ஷார்லெட்டில் வாலில் இருப்பார். ரியலி பேட் ஃபார் த ஹோம் ஹீரோ. ஸ்ட்ரோல் த்ராஷ் ஆன அதே பிளேஸில், ஏன்னா ஆஸ்பால்ட் சரியில்லை. இதை பார்த்து FIA ரேஸை ரெட் ஃபிளாக் பண்ணிடுறாங்க. ஆஸ்பால்ட்டை ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் ரேஸ் ரெஸ்யூம் ஆகுது. ஹுல்கன்பர்க் சைன்ஸ் கூட கொலைட் ஆகுறாரு. 10 seconds டைம் பெனால்ட்டி ஃபார் ஹுல்கன்பர்க். பாயிண்ட்ஸ் ஸ்கோர் பண்ணுற சான்ஸில் இருந்தார். பட் P13. ரசல் பெனால்ட்டியை சர்வ் பண்ணி P12 ஃபினிஷ் பண்ணுறாரு. ஆண்டனலியோட 5th ரேஸ் வின் இன் a row. இந்த ஃபார்ம் கண்டினியூ ஆச்சுன்னா he will be the world champion. அண்ட் லூவிஸோட 3rd podium of the season, ஹேட்ஜாரோட 1st podium of the season. அண்ட் யாருமே எதிர்பார்க்காத ரிசல்ட். பாயிண்ட்ஸ்ல சர்ஜியோ செக்கோ பெரேஸ். வெயிட் என்னது? செக்கோக்கு 10 seconds டைம் பெனால்ட்டியா? never mind. So Fernando Alonso பாயிண்ட் ஸ்கோர் பண்ணியிருந்தாரு. சேட் ஃபார் கேடிலாக். பட் ஆஸ்டன் மார்டினோட ஃபர்ஸ்ட் பாயிண்ட்ஸ் ஆஃப் த சீசன். அண்ட் சாம்பியன்ஷிப் ஸ்டாண்டிங்ஸில் பார்த்தீங்கன்னா லூயிஸ் ஹாமில்டன் வந்து P2ல இருந்தாரு. அண்ட் ஜார்ஜ் வந்து P3க்கு போயிட்டாரு. அண்ட் நெக்ஸ்ட் ரேஸ் நம்ம பார்சிலோனால சந்திக்கலாம்.